ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். டுடே 2 ஜூலை ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ டுமாரோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி என்ன சினாரியோ, என்ன கன்சாலிடேட்டில் இருக்காங்க, அதர் இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, குறிப்பாக என்ன ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆகுது, என்ன டார்கெட் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோவே நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும். அண்ட் க்ளோசர் டு இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு 400 பேர் இருந்தால் போதும் 10K நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இண்டெக்ஸே பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட் க்ளோசிங், தட் இஸ் 18 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து கன்சாலிடேட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. 24,000 to 24,200 தான் பாஸ்ட்டு 3 டேஸாக மார்க்கெட் கன்சாலிடேட்டில் இருக்குது. 24,010 அப்படிங்கிறது வீக் அண்டு மந்தோட க்ளோஸ். அதை தாண்டி ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா 23,800 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் மார்க்கெட் 24,200 பிரேக் பண்ணி மேலேயும் போகலை, டவுன் சைடும் வரலை. இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் நிஃப்டியோட கன்சாலிடேட் இருக்குது. 24,010 கீழே சஸ்டெயின் இருந்துச்சுன்னா டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்றைக்கி வந்திருக்க டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுதுன்னா மேலே அப்சைடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இண்டெக்ஸோட ப்ரைஸில் லெவல்ஸை தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸோ வீக்கெண்டு மந்தோட க்ளோஸை கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஹிண்டன்பர்கோட நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கொடாக் பேங்க்கோட ஹிண்டன் பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்ததுனால கொடாக் பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% வரைக்கும் டவுன் சைடு போயிருக்கு. அதுக்கப்புறம் கொடாக் மஹேந்திரா பேங்க் வந்து ஹிண்டன் பேங்க் எங்களோட ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் 1% ரெக்கவர் ஆகியிருக்கு. பட் ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்கை தவிர்த்து பாக்கி இருக்க எல்லா பேங்க்ஸுமே நெகட்டிவ் க்ளோசிங். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா 0.32% ஒரு 10 பாயிண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் க்ளோஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது நிஃப்டி பேங்க்கோட சினாரியோ வந்து 52,342க்கு மேலே சஸ்டெயினில் இருந்துச்சு. தட் இஸ் க்ளோசர் டு 400க்கு மேலே சஸ்டெயினில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். இல்லை இன்றைக்கி டே லோ கட் பண்ணி 52,000 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 51,661 வரைக்கும் வரது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. அல்லது எக்ஸ்பைரி 52,342, தட் இஸ் 52,400 அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல். இந்த லெவலுக்கு மேலேயா மார்க்கெட் கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா கிளியராக புரியும். லெட்ஸ் see this ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 23,420 அப்படிங்கிற வீக்லி க்ளோஸை டச் பண்ண வேகத்துக்கு ஷாக் அடித்த மாதிரி மேலே போய் நின்றுட்டு அதை கீழேயும் வரல, 23,500க்கு மேலேயும் பெருசாக போல் ஒரு நீட்டாக ஒரு ½ அன் ஹவர் இந்த வைலேட் மொமெண்டம் தவிர்த்து பாக்கி இருந்த நேரம் ஃபுல்லாகவே ஒரு கன்சாலிடேட்டில் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி முடிச்சிருக்கு. ஏன்னா எப்போயுமே வீக்லி க்ளோஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். ஸோ அதே தான் நான் எப்போயும் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கிஃப்ட் நிஃப்டி 24,280 ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. தட் இஸ் 80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்டே இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸோட சினாரியோ. அதர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி 1.17 க்ளோஸ், எனர்ஜி 0.35, ஐஓசி கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ரிலையன்ஸ் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. ஃபார்மா ஆல்சோ 0.14, ஆட்டோ ஆல்சோ நெகட்டிவ். மெட்டலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற இண்டெக்ஸோட சினாரியோ. அந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் நல்லா மேலே வந்திருக்குன்னா ஆஸ் யூஸ்வல் மெட்டல் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்குமே நல்லா கொஞ்சம் மெட்டல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரிய ரோஷினி, ஜெய் பாலாஜி, அதுக்கப்புறம் வந்து வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷன் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து பேப்பர் ஸ்டாக்ஸில் ஜேகே பேப்பர் 18% இன்றைக்கி பாசிட்டிவ். கண்டிப்பாக ஜேகே பேப்பர் இதுக்கப்புறம் மேலே வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி 18% வந்து 633 ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. பட் வெஸ்ட்டு கோஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி மேலே ரைஸ், பட் ஆனால் பெருசாக மேலே போகலை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 7%ஓட க்ளோஸில் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். வி கேன் சி 780 எதிர்பார்க்கலாம். பட் நல்ல வால்யூம் ஆல்சோ நடந்திருக்கு வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரில். பேப்பர் ஸ்டாக்ஸில் அடுத்ததாக ஒரு கன்சாலிடேட்டில் நல்ல பிரேக் நடந்திருக்கு. ஸோ 760 கூட நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ க்ளோஸர் டு ஒரு 4% கண்டிப்பாக நமக்கு கெயின் கிடைக்கும். ஓகே, பட் இதை வந்து கடைசி லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, இதை மொதல் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
என்சிசி நான் வந்து காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தேன். என்சிசி வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் எ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனி தான். நல்ல ஒரு வால்யூம் ரைஸ் ஆகியிருக்கு. 336 வந்து பிரேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 360 அப்படிங்கிறது இமீடியட், 380 அப்படிங்கிறது 1 வீக்கான டார்கெட் நான் எதிர்பார்க்குறேன். என்சிசி லிமிடெட் 336க்கு மேலே வால்யூமோட பிரேக் ஆச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக் தான். கீழே வந்தாலும் கண்டிப்பாக மேலே ரிவர்சல் கொடுத்து மேலே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன பண்ணால் தட் இஸ் சூர்யா ரோஷினி. ஓகே, சூர்யா ரோஷினி. ஸோ இதோட ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். லெட் see this. ஒரு நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக ப்ராப்பராக இங்கே பிரேக் பண்ணி நல்ல வால்யூமோட 667 பிரேக் கொடுத்துருக்கு. 706 இஸ் இமீடியட் டார்கெட். அதுக்கப்புறம் 760 அப்படிங்கிறது நான் 1 மந்த் டார்கெட்டாக இங்கே எதிர்பார்க்குறேன். சூர்யா ரோஷினி இதுவும் ஒரு நல்ல மெட்டல் ஸ்டாக் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அலம்பிக் ஃபார்மா. யூஎஸோட எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. வால்யூமோட ரைஸ் ஆகியிருக்கு. 973ல் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஐ மீன் க்ளோஸ் ஆகியிருக்கு. இதோட டார்கெட் நம்ம 1034 நம்ம எதிர்பார்க்கலாம். அரம்பிக் ஃபார்மா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். தட் இஸ் இபிஎல் லிமிடெட். நீங்கள் ஒன் ஆஃப் த மோனோபோலி இன் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமில் நம்ம இதுக்கு பிஃபோராக வந்து 200 சம்திங்கில் நம்ம வால்யூம் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வால்யூம் பார்த்தோம். அந்த ப்ரைஸ் கரெக்டட், அந்த நல்ல வால்யூமோட ரைஸ் ஆகியிருக்கு. 236 எதிர்பார்க்கலாம். பட் இபிஎல் பொறுத்தவரை நான் ஆல்ரெடியே ஒரு ட்ரேட் எடுத்து இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ என்ட்ரி நான் இதில் எடுக்கலை. ஸோ நீங்கள் நியூ என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மினிமம் அலோகேஷன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா இட் டேக்ஸ் டைம். கீழே போயிடுச்சுன்னா மேலே வர்றதுக்கு கண்டிப்பாக 2-3 மாதம் ஆகும். கம்மியான அலோகேட் பண்ணுறது பெட்டர் இபிஎல் லிமிட்டடில். அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா ஏஜிஐ க்ரீன் பேக் லிமிடெட். ஸோ நான் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன். நல்ல ஒரு வால்யூமோட அழகாக ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இன்னைக்கு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்டெசிஷனாக தான் முடிஞ்சிருக்கு வித் பாசிட்டிவ் பயாஸில். ஸோ இது கீழே போச்சுன்னா கண்டிப்பாக அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ பெட்டர் ப்ரைஸாக கிடைக்கும் ஏஜிஐ க்ரீன் பேக் லிமிடெட். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஸ்டாக் தான். வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷன் வந்து 569ல் இருக்குது. பட் நம்ம ப்ரீவியஸாகவே நல்லா வால்யூமோட வந்திருக்கு. கரெக்ஷன் முடிஞ்சு திரும்பி மேலே வந்திருக்கு. 581 604 அப்படிங்கிறத வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷனுக்கான ஒரு டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா இன்னொரு மெட்டல் ஸ்டாக் தான் திரும்பி பார்க்குறோம். மெட்டலில் உங்களுக்கு என்ன மெட்டல் தேவையோ நீங்கள் ப்ராப்பராக எடுத்துங்க. ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல வால்யூம், இன்றைக்கி நல்ல வால்யூம் கிடச்சிருக்கு 958ல். ஸோ 1000 நம்ம இதுக்கான டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எனர்ஜி ஸ்டாக். தட் இஸ் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 171 அப்படிங்கிறது தான் பிரேக் அவுட் ஏரியா. பட் இன்றைக்கி நல்லா வால்யூம் வந்திருக்கு. 171.90 பிரேக் ஆச்சுன்னா 179 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாகவே இப்போ அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது. ஸோ பர்ஃபார்ம் பண்ண நல்லா பர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போ இருக்கிற நான் பார்த்துருக்கிற ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் 2-3 ஸ்டாக்ஸ் நான் காலையில் அப்டேட் பண்ணேன். ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இவங்களுமே சைனீஸில் ஒரு பெயின் கில்லருக்கான அப்ரூவ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைனீஸில் நல்ல ஒரு நியூஸ் தான். ஸோ தட் கேப் அப்பில் ஓப்பன், அப்புறம் ப்ரைஸ் நிற்கலை, கீழே விழுந்திருக்கு. பட் ஃபண்டமெண்டலி ஐஓஎல் கெமிக்கல் அண்ட் ஃபார்மா வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். டிசிஎஸ் சிஸ்டமே நியூஸ் இருக்குது. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு 430ல். மேபி ஒரு கரெக்டாக ஆச்சுன்னா வி கேன் எதிர்பார்க்கலாம், திரும்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. புதுசாக அதுவும் பிக் பண்ணலை. ஆர்இசி ட்ராப் ஆகியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் கீழே கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா இந்த மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இண்டஸ் டவர் க்ளோஸ் டு 400ல் இருக்குது. ஃபர்தர் ஆயிடுச்சு அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.